அப்படியே வந்துட்டானா எப்ப எங்களோட கிளம்பினோம். ஆனா விருப்பம் இல்லையா? எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா. ஆராதனைக்கு போய் சொல்றேன் சர்ச்சுக்கு வரல. ஏன் வரல? கெஸ்ட். அதனால டோட்டல் ஃபேமிலி ரெஸ்ட். தொலைச்சு விடுவாரு. எவனுக்காகவும் எதற்காகவும் பரிசுத்த நாளை தொழுது கொள்கிற நாளை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு சபை மக்கள் அதுக்குத்தான் இந்த வைராக்கியமான போதனை. பர்பஸ் என்ன? சுத்த தேவனையே தொழுது கொள்ளும். இரண்டாவது மல்கியா 2:15. மல்கியா ஏன் ஏன் படிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ரைட். ஆவி அவருக்கு பரிபூரணமாய் இருந்தது. ரைட். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? இரண்டாவது ஏன் குடும்பத்தினுடைய இந்த பர்பஸ் ஏன் இணைத்து வைத்தார் அப்படின்னா, என்ன சந்ததியை பெற்றெடுக்கணும்? பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளணும். இரண்டாவது என்னங்க? பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கினார். அந்த பிறக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். சுத்தமா விட்டுறக்கூடாது. அவங்க மனம் போற போக்குல விட்டுறக்கூடாது பிள்ளைகளை. பிள்ளைகள் விருப்பத்துக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் மாறிட்டாங்க. ஒரு சின்ன பையன் அப்பாவை ஆட்டி படைக்கிறான். உங்க 4 சுவருக்குள்ளதான் வச்சுக்கணும். அப்படிங்கள கண்டிப்புடன் இருக்கணும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். நிறைய சாப சந்ததி பெற்றெடுத்து சாபங்கள் நிறைய இருக்கு. இந்த சாபங்களெல்லாம் உடையக்கூடிய ஒரே வழி இயேசுதான். ஒரே வழி இயேசுதான். அவரை தவிர வேற வழியே இல்ல. சாப சந்ததிகள் பெருகுது. அதுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாகவே வாழ வேண்டும். அதனால இந்த விஷயத்துல பிள்ளைகளுக்கு செல்லவே கொடுக்கக்கூடாது. ஜெபம் பண்றது, ஆராதனைக்கு வர்றது, வேதம் படிக்கிறது கண்டிப்புடன் இருக்கணும். ஆமா, காலையில எழுந்தா எங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பாருங்க. எவன் எந்த ரூம்ல போறானே தெரியாது, எவன் எங்க இருந்து வரான்னு தெரியாது. அப்படி பயங்கரமா இருக்கும். நானே ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்டு வாழம் போலவே இருப்பேன். பெரிய கூட்டமாவே இருக்கும். ஏதோ இறக்கப்பட்டு கத்து நீ பகல் குட்டி பார்த்துச்சா நைட் குட்டி பார்த்தீங்கன்னா பகல் குட்டி பார்க்கறதுக்கு ஒரு பையனை கொடுக்குறேன் சொல்லி கொடுத்த பெரிய இறக்கம். ஏன் மேல வச்ச இறக்கம். அவங்களெல்லாம் கல்லூரிக்கும் காலேஜுக்கும் சரி காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பு பாருங்க. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பிரிகேஜ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் போறாங்க. பையன் 10 பிரிகேஜ் சேர்ந்துருக்கான். மூத்த பொண்ணு கல்லூரி 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் போறான். எப்படி பாருங்க. 4வது பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான். ஒருத்தி வெளியே வர, ஒருத்தி உள்ள போறான். டீச்சர்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. என்னடா அவன் போய் இன்டர்வியூ வந்துருக்கு. காரணம் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒருத்தி முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க 4வது பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள போறான். ஏற்கனவே 2 பிள்ளைங்க அங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைங்க வாசிக்கிறதெல்லாம் பார்த்து அந்த ஃபாதருக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களா அந்த கேத்தலிக் பிள்ளையா அப்படின்னு ஃபாதர் கேட்கிறாரு. நம்ம கேத்தலிக் பிள்ளையா இல்ல, அவரு பாஸ்டருடைய பிள்ளை. அப்படி என்ன நினைச்சாரு? அப்படியே அவர் சிஸ்டரா மாத்திடலாம்னு நினைச்சாரு. நல்லா மாத்திடலாம் நினைச்சாரு. நான் கொண்டு அதனால வச்ச நோக்கம் வேற இல்லையா? நம்ம பிள்ளைகளை அப்படி பரிசுத்தம் உள்ள சந்ததியா வளர்த்து எடுக்கணும். கண்ணு கருத்துமா இருக்கணும். அவன் எங்க போறா, என்ன பண்றா, யார்கிட்ட பேசுறா தெளிவா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்மள ஈஸியா ஏமாத்திடுவாங்க. பாவம் தெரியல, படிச்சவனே கண்டுபிடிக்க முடியல. மொபைலை வச்சுட்டு அவளுக்கு பண்ற சேட்டை இருக்கு அல்லவே இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஒன்ன கொண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வருது. அதனால சொல்லுது உதாரணம் 6 ஆராய்ந்து பாரு. படிக்க சீக்கிரம் வேகமா படிங்க. வேகமா நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும்
சரி. படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் அவைகளை குறித்தே வசனத்தை எங்க வைக்க சொன்னாரு? கரெக்டா கண்டுபிடிக்கலாம். திரும்ப ஸ்டார்டிங் பண்ணி அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சோர்ல இருக்கு, பைக்ல இருக்கு, கார்ல முன்னால இருக்கு, பின்னால இருக்கு. சில வீட்டுக்குள்ள போற வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்குது, அது மேல ஒட்டி வச்சிருக்கான். மிக்ஸி அதுல ஒட்டி வச்சிருக்கான். கிரைண்டர்ல கிரைண்டர்ல சுத்திட்டே இருக்கு வசனம். அது எங்க இல்ல. வேற தெளிவா சொல்லுது. வசனம் எங்க வைக்கணுமா? ஏன் இவங்க தான் டீச்சர் வணக்கம் டீச்சர் இவ்வளவு அழகா சொல்லு சிறுபட மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா போதிக்கிறவங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கும். ஆமா, நீங்களா என்னுடைய வகுப்பறைக்கு பாருங்க. என்ன படிச்சீங்க? இதுக்கு பேர் நான் சொல்லுவேன் ஆர்வம் கோளாறு. வசனத்தை படிக்கும் போது தெளிவா பார்த்து படிக்கணும். படிங்க. அப்ப இவங்க ரெண்டு விஷயம் இருக்கு தெரியுமா? போதிக்கிறது பேரு கருத்தாய் போதிக்கிறது. அதாவது இந்த வசனம் உள்ள போனோம்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா அதை வெளியில கொண்டு வரீங்கிறத நான் பார்க்கணும் இல்லையோ இங்க ஆவியானவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு மணி நேரம் போதிக்கிறதுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு சமம். எவ்வளவு நீங்க அதை உள்வாங்கி அதை நீங்க வெளிப்படுத்தணும். ஏன் வசனத்தை உள்ள வைக்க சொன்னாரு? உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணும்? கருத்தாய் போதிக்கணும். எப்பெல்லாம் போதிக்கணும்? உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, எழுந்திருக்கும் போது. இது நாள் தவிர வேற ஏதாவது இருக்கா? அது நாள் தவிர வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணு அவன் உட்கார்ந்து இல்லைன்னா படுத்தவன் இந்த நாள் அந்த பேட்டர்னை தவிர வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்? சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? ஒரு பெற்றோர் வாயை திறந்து பிள்ளைக்கு பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்குமானால் அது என்னுடைய வார்த்தை தான். நைட்டு அவன் ஸ்கூலுக்கு போய் ஆடி தங்கி அதை சுமக்க முடியாம வந்து அப்படியே இன்னொரு ஆட்டம் அப்படியே பேக் பண்ணி டியூஷன் போனான் அனுப்பி அவன் தொங்கி அவன் பார்த்துக்கணும். அவன் நிலம ரொம்ப படுமோசம். அவன் கையில AK-47 கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்களை தான் சொல்லுவாங்க. சவுண்ட் கேட்க வந்து பிஞ்சு வயசு தூக்க முடியல கொண்டு போறான். ஒரு பையனை ஸ்கூல்ல பார்த்தேன், கதறான், யுத்த களமா இருக்குது ஸ்கூலுக்குள்ள. அப்பா அம்மா நீட்டா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருந்தாங்க. சட்டை இன்னைக்கு நீயா நானா ஸ்கூலே வெளிப்பா இழுத்து கழுத்தை கட்டி அம்மாவை சாச்சிட்டான். அவன் உருண்டு பரவுறான். ஸ்கூலுக்குள்ள விடுறதுக்கு இவங்க பரவு கற்ப நேரத்தில் என்ன கப்பல் பையனை விட போகும்போது பார்த்த செய்தி தான் இப்படி இருக்கு. யோசிப்பாரு. உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு என்ன ஆர்வம் பெற்றோர்கள் தெரியுமா? மஞ்ச பையில பக்குவமா சுருட்டி கொண்டு போய் உள்ள தர்றாங்க. சர்ச்சில் கொண்டு போயானா கரெக்டா சில்லறை குறிச்சு 10 ரூபா என்ன நிக்கிறீங்க? இன்னும் அவற்றோட 29,999 ரூபாய் மட்டும் ஏன் ஒரு ரூபா சேர்த்துக்குவேன். இப்படி கொள்ளடிக்கிறாங்க. என்ன கமர்சியல் ஆயிடுச்சு. நான் போய் கான்வென்ட் கூட அந்த பிரின்சிபால் மேடம் சிஸ்டரை போய் பார்த்தேன். 100 வருஷத்துக்கு மேல 150 வருஷம் அப்படின்னு சொன்னேன். நரிமார்கள்லாம் என்ன வாரத்தோட வந்து இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சாங்க தெரியுமா?
சொத்து சுகத்தெல்லாம் வித்து இந்திய மக்கள் இயேசு அறியணும்னு சொல்லி ஸ்கூல் மினிஸ்ட்ரி அதுக்கு பேரு ஆரம்பிச்ச கமர்ஷியல் ஆக்கிட்டு. நான் எதுக்கு போய் கேட்டது, என்னதான் உங்களுக்கு வேணும்னு திரும்ப கேட்டாங்க. நல்ல கேள்விதான், இதை கேட்கத்தான் வந்தேன். எனக்கு எப்படியாவது அந்த கிறிஸ்துமஸ் டைம் இந்த 10th 12th பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்த ஒரு பெர்மிஷன் கொடுங்க. ரிலீஜியன் அடிப்படையில் உள்ள கொடுத்தால் ஸ்கூலுடைய நிலைமை என்ன ஆகும்? நல்லா இருக்கும், கொடுத்துதான் பாருங்கள். இல்ல வார்த்தை ஏதாவது தடுமாறி ஏதாவது பேசிவிட்டால் தகப்பன்மாரும் தாய்மாரும் எழும்பி விடுவார்கள். கர்த்தர் எழுப்பியிருக்கிறார்கள். சொன்னேன், கர்த்தரை கொடுக்கிறீங்களா இல்லையா? உடனே நம்ம சொன்னோம் ஓகே மாஸ்டர்ட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேங்க, என் பொண்ணை கொண்டு கீபோர்டு வாசிட்டு அழகா 4 பாடல் பாடி அன்பை மட்டும் சொன்னேன். வேற எத்தையும் சொல்ல, அந்நிய தெய்வங்கள், அந்நிய காரியங்கள், அந்நிய சம்பாசனைகள் ஒன்றும் வாயில வரல. என் அப்பா யாருன்னு சொன்னாலே போதுமே. அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. அன்புக்கு ஆழமில்லை, நீளமில்லை, உயரமில்லை, அகலமில்லை, அறிவு கெட்டாத ஒரு அன்பு இருக்குமே, அது இயேசுவின் அன்பு. குழந்தைகளே இதை நம்பு. பாட்டை பாடிட்டு இந்த அம்மா இந்த பிரின்சிபால் ரூம்லயே உட்காந்து ஜன்னல் வழியா கேட்டு ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்றது, அப்படியே கூட்டிட்டு ஓடிடலாம் தான். முடிச்சுட்டு வரேன், எனக்கு என்ன மரியாதைங்கிறீங்க? உட்கார வச்சு காஃபி கொண்டு வாங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க, டைரியெல்லாம் கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஸ்கூல் போயிருக்கிறேன். ஏன்னா 5 பிள்ளை இல்ல, 7 கூட நம்ம பார்த்துருக்காங்க. பார்வை வித்தியாசமா பத்தியமான பணி என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. வெளியில போறேன், இந்த மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் எப்படி பாஸ்டர் உள்ள போனீங்க? நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோமே, உள்ள போக முடியல, எப்படி போனீங்க? எப்படி போனீங்க? கதவை திறந்தாங்க. இப்படி போன எப்படி போனீங்க? அவன் போனையா, நான் போயிட்டேனா? இது அவனால தாங்கவே முடியல. மாவட்ட கலெக்டரை சந்திக்க வேண்டும், எஸ்பியை சந்திக்க வேண்டும், ஆர்டிஓ சந்திக்க வேண்டும். லாஸ்ட் 4 பேரை ரெடி பண்ணிருப்பேன். அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். மாவட்ட கலெக்டரை சந்திக்க போறேன். என் மனைவி நானும் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். கர்த்தர் இருக்கிறார், உசுவோடு இருக்கிறார் இல்லையா? பரிசுத்த தேவனை ஆராதிக்கணும், பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம பரிசுத்த சந்ததியா இருக்கணும். அவர்தான் பரிசுத்த, அவரை என்று வேற ஒருவரும் இல்லை. இது எப்படிமா? வார்த்தையின் மூலம் அறிவிப்பது வேற, என் வாழ்க்கையின் மூலம் அறிவிப்பது வேற. என் குடும்பம், என் ஃபேமிலியே ஒரு சுவிசேஷ புஸ்தகமா இருக்குங்க. போய் நிக்கிறேன், கீழே நிக்கிறோம். உடனே வாய்ப்பு கிடைச்சு உள்ள போனோம். எனக்கு முன்னால போனோம்னா மாவட்ட கலெக்டரை பார்த்து எப்படி நம்ம போனாங்க, எல்லாரும் கையிலையும் கவனிச்சேன் என்ன வச்சிருக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா, ஒரு பைபிள், ஒரு முழு பைபிள். ஆமா, அது சும்மா 200 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படிலாம் இல்லை, 1000 இந்த 1000 அப்படி கத்து 50 ரூபாய் குறைச்சுங்க, குறைக்காத, கூட்டி தரேன். இது வந்து குறைக்க முடியுதா? 1000 ரூபாய் தரேன். அங்க போய் நான் பேச மாட்டேன். 1000 ரூபாய் கட்டு, பைபிள் கட்டி, ஒரு காலண்டர், 1/2 கிலோ கேக்கு, நல்ல அருமையான கேக், பாடி போனால் அரைஞ்சு போன கேக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி ஒரு காலண்டர் வாக்கு எல்லாம் பேக் பண்ணி நானே கோட் ஷூட்லாம் போட்டு காலை ஜம்மு இறங்கணும். எந்த ஆபீஸ்ல வேலை செய்யலாம், ஏன்னா அலுவலகத்துல வேலை செய்யறவங்க தான் போறாங்க. எல்லாரும் கையில என்ன இருக்க பார்த்தா அவன் எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டே போறான். ஏன் பாருங்க, கலெக்டருக்கு செய்வனை வைக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. மக்கள் போய் செய்வனை வைக்க, நான் பைபிள் எடுத்துக்கிட்டு செய்வனை எடுக்கிறவ மாதிரியே உள்ள போய் மாவட்ட கலெக்டர் நான் சொல்றேன், I am a church pastor, she is my wife அப்படின்னு பட்டு எடுத்துச்சாங்க. வாசப்பட நின்று பட்டு துப்பாக்கி தூக்கிட்டான். நடந்து உண்மைங்க நேரா நின்னாங்க. இந்த அம்மா பட்டால் எடுத்துச்சோன்னு
கரெக்டா போடுதல வண்டா போடுறது அவார்டு படிக்கிறது அம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். அம்மா சொன்னாங்க, மாஸ்டர் என் வாழ்க்கையிலேயே நான் முதல்ல அவங்க பாராட்டி பேசுறேன். ஆட்சி நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க, டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சாராயம் இந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களை வாழ்த்தி உங்களை ஹாஸ்டல் வச்சு போகணுங்கிறதுக்காக நானே மனைவி வந்துருக்கேன். சின்ன கிஃப்ட் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்த பிறகு வாங்கிட்டான். வாங்கிட்டு உங்களை பிளஸ் பண்ணி ஒரு ஜோப் பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜோப் பண்ணி பார்த்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, உள்ள உருகி 4 வார்த்தை தான் சொன்னேன். எங்க அம்மா கண்ணீர் ரொம்ப அனுபவிச்சு சொல்றாங்க. நீங்க பெரிய மாவட்ட கலெக்டரா அப்படின்னு கேட்க முடியாது, அவருடைய கலெக்டரே கண்ணீர் வச்சு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க. பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை. நான் சொன்னேன், ஏசப்பா ரொம்ப நல்லது. நீங்க வீட்டுல டைம் கிடைக்கும்போது பைபிளை கொடுத்துருக்கேன், அதை தெரிந்து படிங்க. வேதத்தை தர வேதம் உன்னோடு சொல்லிட்டு தான் நான் வார்த்தையை நிறுத்தினேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நான் வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்க மறந்துட்டேன். இத்தனை ஆண்டுகள் மாவட்ட கலெக்டரா இருக்கிறேன், இதுவரைக்கும் எந்த ஒரு போதவரோ ஃபாதரோ என்னை சந்தித்து என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவதே கிடையாது. இதுதான் என் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா வந்து யோசிச்சு பாருங்க. தைரியம் வந்ததுங்க. நம்மளாம் முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், பாலைகள் இவங்களுக்கு சொல்லணும். இப்ப இவங்களுக்கு யார் சொல்றது? தீர்மானம் எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், பிளான் பண்ணுங்க, டீமா போங்க, சந்தைங்க, வெறுமையா போகக்கூடாது. நல்ல விலை மதிக்க முடியாத பரிசு பொருளை வாங்கிட்டு போங்க, கொடுங்க. எப்போ போகலாம்? வெட்டிங் கட்டிங் இந்த டைமை பார்த்து போய் நல்லா வாழ்த்தி சொல்லிட்டு வரணும். சொல்லணும், பரிசுத்த தேவன் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளிடத்தில் இருந்ததுனாலதான் இந்த மேன்மை, இந்த மகிமை என்பதை என் எதிரே இருக்கிறவன் காணட்டும். என் குடும்பமா இணைக்கலாம். பரிசுத்த சந்ததியை ஆராதிப்பது, பரிசுத்த சந்ததியை பெற்று எடுப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது. மூணாவது பர்பஸ் என்னது? பரிசுத்தமா வாழ்வது. இப்படி ஒரு குடும்பமா நம்ம மாறிட்டோம்னா கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் இருப்பாரானால், நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற ஒருவரும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் நம்மை திட்டமிட்டு இணைத்து வைத்திருக்கிறார். இது திட்டமிடப்பட்ட இணைப்பு. இரண்டாவது என்னது? தனிப்பட்ட இணைப்பு. பாருங்க, அப்பா அம்மா உறவு, சாரி அப்பா மகன் என்ற உறவு, மாமா அத்தை என்ற உறவு, அண்ணன் தங்கை என்ற உறவு, தங்கை அக்கா என்ற உறவு, சரிங்களா, நண்பர்கள் என்ற உறவு, பிசினஸ் என்ற உறவு, இப்படி பல உறவுகள் இருக்கிறது. இந்த உறவுகளுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த உலகத்தில் ஒரு உன்னதமான உறவு இருக்குமே. ஆனால் கணவன் உண்டாக்கும் பொழுது ஆண் ஆணை உண்டாக்கிருக்கலாம், பெண் பெண்ணை உண்டாக்கிருக்கலாம். அப்படி உண்டாக்க பாருங்க, நீ பிசாசு எப்படி மாத்தினா பாருங்க. ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்யலாம், ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு பிளான மாத்தினா பாருங்க. இது கணவனை விருப்பம் இல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் திருமணம், ஒரு பெண் ஒரு ஆணை தான் திருமணம் செய்யணும். இது பொடி பிடிச்சி சட்டமாக்கிட்டான் ஃபாரின்ல. இது இப்ப நம்ம இந்திய தேசத்துல கொண்டு வைத்தான் பாருங்க. கோயம்புத்தூர்ல தான் முதல்ல ஒரு ஆணை திருமணம் பண்ணலாம். இன்னெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும். கல்யாணத்துக்கு போனாதானே ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம அதையும் பார்க்கணும். பேப்பர்ல போடுறாங்க, இது 2 பேரும் அப்பா அம்மாவும் தூவி இருக்கிறான், பூவை தூவி இருக்கான். அதை படிச்ச உடனே இருதயமே வெடிச்சு போச்சு. குடும்பத்தை குலைப்பது, குடும்பத்தை கலைப்பது, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது அவங்களுடைய வேலை. ஆனா கர்த்தர்
குடும்பத்தை கட்டுவது, குடும்பத்தை உருவாக்குவது, சமாதானத்தை கொடுப்பது, நிம்மதியை கொடுப்பது, மகிழ்ச்சியை கொடுப்பது, உயர்வை கொடுப்பது, கலிப்பை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுப்பது, உன்னத ஸ்தானத்தில் அமர வைத்து அளவு பார்க்கிற அற்புதமான தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. நமக்கெல்லாம் ஒரு ரோஷம் வாழும், வாழ்ந்தா அவர் விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும். ஏன்னா என் வழியா என் குடும்பத்தின் வழியாக அவர் திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் விருப்பத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். மூணாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன். அன்னைக்கு பிளான் பண்ணிட்டார். ஆமா, ஒருத்தியோட வாழ்ந்தா வெகுமானம், 1+1 அவமானம், தெரியாம வாழ்ந்தா பகுமானம். நிறைய பேர் வாழலாம், ஒரு அளவு வாழ்வது தெரியுமே பகுமானம். நான் சொல்றேன், கண்ணியமான வாழ்க்கை வாழ்க்கை ஒருத்தர் கூட கமெண்ட் சொல்ல. நான் நம்பி தானே சொன்னேன், உங்களை நம்பி தானே சொன்னேன். கண்ணியமா வாழணும், கட்டுப்பாடா வாழணும், ஒழுக்கமா வாழணும், முறையா வாழணும், முறை தவறி வாழக்கூடாது. ஆமா, மனைவியை உண்மையா நேசிக்கிறவன் இன்னொருத்தைய நேசிக்க மாட்டாங்க. கணவன் உண்மையா நேசிக்கிறவன் இன்னொருத்தனை நேசிக்க மாட்டாங்க. நீ சமுதாயம் சீர்திருத்தி போய் தார்பாராய் போய் கொண்டு. நான் பல இடங்கள்ல டிராவல் பண்ணேன், ட்ரெயின்ல போறேன், ஃபிளைட்ல போறேன், பல நாடு போறேன். எல்லாம் இளம் பிள்ளைகள் செய்யறதுல கண்ணல நான் பார்க்கிறேன். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு சம்பவங்கள். 15,000 கேஸ் இளம் ஜோடிகள், எனக்கு அவன் வேணாம் அவன் எனக்கு வேணாம்னு சொல்லி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க ஹை கோர்ட்ல. அந்த 15,000 கேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். மக்களும் இறுதியை வெட்டிக்கும். குடும்பத்தை குறித்தே பேசிக் கொண்டு வருகிறேன், குடும்பத்தை குறித்தே வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன். குடும்பம் 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 பைபிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது குடும்பம். கல்யாணத்துல தான் கத்தர வேதத்தை ஆரம்பிக்கிறார். முடிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாண வீட்டில் முடிக்கிறார். வேதம் குடும்பத்தில் ஆரம்பிச்சு குடும்பத்துல தான் முடியுது. இதா குமாரன் பரிசுத்தா மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது பேட்டர்னை கணவன் மனைவி பிள்ளை மூவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்கணும். எவனையும் நம்ப கூடாது. நாசி விசுவாசம் எவனையும் நம்ப போய் முகத்தில் சொல்ல உங்களை நம்பளது அப்படின்னு சொல்லக்கூடாது. மனசுல வச்சு அப்புறம் எதுக்கு அவர் இங்க நினைப்பாருல சொல்லக்கூடாது. மனசுல வச்சு இவன் என்னதான் ஆசை வார்த்தைகளை இவன் சொன்னாலும் நான் நம்புறது இங்கதான். அப்ப நான் நம்புகிறது உம்மாலே. வசனம்லாம் நல்லா பேசணும், வாழ்க்கையில ஒத்து போவான், இணைஞ்சிருக்கணும், வசனத்தோட இணைஞ்சிருக்கணும். உள்ள வசனம் ஏன் உள்ள இல்ல வசனம், வசனம் உள்ள வந்துருச்சுன்னா வசனம் போயிரும்ல. அதனால நீ முக்கியமா நாலாவது பாயிண்ட் என்ன, பர்மனன்ட். இது வந்து இனிமேல் இது என்ன கணக்கேட யூனியன், நிரந்தரமான இணைப்பு கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதான் சரி பண்ணணும். சமீபத்துல புருஷன் ஒட்டாய் விட்டாரு, மனைவி என்ன பண்ணிட்டா கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஒரு சம்பவம் இந்திய நாட்டில் நடந்துச்சுன்னா அத்தனை பேர் டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அத்தனை பேரும் முரட்டுத்தனமா கொட்டாய் விடுறாங்க. சில வீட்லயே நான் பக்கத்திலே படிக்க இந்த விஷயத்துல அந்த வார்த்தை ஏன்னா அவர் அடிச்ச அடி மனைவி தாங்கிறோம், பிள்ளை தாங்கிறோம், நான் தூக்குறேன். இரவெல்லாம் கண்பிடிப்பு ஜெபம், தெரிஞ்சோ தெரியாமலே உள்ள வந்துட்டேன். உண்மையிலே பெற்ற பாராட்ட எல்லாம் தாங்கி சகிச்சு பொறுத்து அவரோட படுத்து உறங்கி எந்திரிக்கிற தனி கிருபை பெற்றவர், தனி கிருபை பெற்றவர். ஆமாங்க, ஒட்டாய் விட்டதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டான். எப்படி போய்
வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு கோர்ட்ல கேஸை போட்டு முறைப்படி நடத்தி இருக்கிறார். அதுக்கு எத்தனை பேர் வாதாடி இருப்பாங்க, எப்படிலாம் வாதாடி இருப்பாங்க. ஒட்டாய்க்கு நாயர் எப்படி வாதாடி இருப்பாங்க கற்பனை பண்ணிப்பாங்க. அதாவது சேர்க்கிற வேலை கர்த்தருடைய வேலை, பிரிக்கிற வேலை பிசாசு வேலை. அப்ப அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குடும்பத்தை உடைக்கணும், குடும்பத்தை கலைக்கணும், சந்தோஷத்தை எடுக்கணும். இதுதான் அவனுடைய வேலை. கர்த்தர் சொல்றாரு, அந்த குடும்பத்துக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் விண்ணுலகில் இருந்து மண்ணு உலகத்துக்கு இறங்கி வந்தேன். ஜீவன் என்ன செய்யணுமா? அதற்காகவே இறங்கி வந்தேன். சோ இந்த 4 விஷயம் என்னால அன்றைக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் மணிக்கணக்காக எடுக்கக்கூடிய ஒரு பாடம். நான் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பாரத்தோடு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தின மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, என் குடும்பத்தின் வழியாக கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதற்கு என் குடும்பம் தான் மிகப்பெரிய சாட்சி, என் பிள்ளைகள் தான் மிகப்பெரிய சாட்சி என்று வாயில் சொல்லாமல் உங்கள் வாழ்வில் சொல்லி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அற்புத குடும்பங்களாக, அடையாள குடும்பங்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள் என்றால் குடும்பமாய் ஏற்படுத்தின என் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார், ஆனந்த கழிப்பு, மகிழ்ச்சி. இது அவருக்கு உண்டா? ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்தெந்த பகுதியை நம்ம சரி பண்ணணுமோ அதை கட்டாய சரி பண்ணணும். கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ள பல பிரச்சனையை நீங்க சந்திச்சு. அதாவது அடிக்கடி என்ன செய்யணும்? உட்கார வச்சு கட்டாயம் ஃபேமிலிக்கு பேசணும். ஏன்னா இந்த ஃபேமிலியின் வழியாக தான் தேவன் சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிறது அவருடைய நோக்கம் இல்லையா? அப்ப எதை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்? ஆடு மாடோட வாசம் பண்ண விரும்பல, கோழி குரம்போட வாசம் பண்ண விரும்பல, ஆனா குடும்பத்தோட வாசம் பண்ண விரும்பல. ஒரு பாறையில கிணறு, ஒரு ஆலமரம், ஒரு புளிய மரம், அங்க போய் ஆண்டு விரும்புறாரு. அது பேய் பிசாசு தான் அங்க இருக்கும். அது எங்க இருக்கிறதா? அவனுடைய குடும்பத்துக்குள், உள்ளத்துக்குள் வாசம் பண்ண விரும்புறாரு. உள்ளத்துக்குள்ள வந்துட்டா இல்லம் ஜம்முனாயிரும். உள்ள ஜம்முனாயிரும். நான் பாருங்க சும்மா ஏற்று சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். அதை ருசிச்சு வாழ்ந்து கற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பிணைந்து அப்படி இசைந்து வாழ்ந்து அவரையே நம்பி அப்படி வாழ்றதுனால அப்படி அனுபவிச்சு சொல்றேன். ஆமா, எந்த சபைக்கு போனாலும் நான் எப்படி பேசுவோம் தெரியுமா? யாரோ ஒரு சபை எப்படி இருக்கு, கர்த்தருடைய சபை. இந்த ஆத்மா உங்களுக்கு யாருடைய ஆத்மா? சரீரமாகிய சபை. மனவாளன், நீங்க மனவாட்டி, மனவாளனுக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்துறதுதான் ஃபேமிலி கேம்ப். எத்தனை புரியுதுங்க? குடும்ப முகாம் என்ன செய்யுமா? மனவாளன் மனவாளன் ரெடியா இருக்கிறாரு. மனவாட்டியை அலங்காரம் பண்ற வேலை தான் இன்னைக்கு திருச்சபையில் நடந்துட்டு. அலங்காரம் பண்ற வேலை. ஒரு பெண் உள்ள போன அலங்காரம் பண்ணி வரதுக்கு பல மணி நேரம் ஆகுது. எதுக்கு? மற்ற பெண்ணுக்கு இந்த பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியும். என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பெண்ணை விட விலை உண்டு சேரையை கட்டிட்டு வர்றாங்க, பெண்ணை விட நிறைய நகைகளை போட்டு வராங்க. ஒன்னே ஒன்று வச்சுதான் கண்டுபிடிக்கும். அது நீங்க பரவாயில்ல. அதாவது என்னன்னா நெட்டு போட்டுருப்பான். நெட்டு மட்டும் இல்லைங்களா, நான் மாத்தி தான் உட்கார வைக்கிறேன். பல திருமணம் நடந்துச்சோம், நான் ஒன்று வச்சுதான் கண்டுபிடிப்பேன். திருமணத்துல பிரமாணத்தை சொல்லி வாக்குறுதியை வாங்கி ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்ல வச்சு உடன்படிக்கை எடுக்க வச்சு கையெழுத்து போட்டு அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு அர்த்தமா நடத்துறோம். எதுக்கு? இந்த குடும்பம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும்.
மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தின் வழியாக தான் கிறிஸ்து மகிமைப்படுவார், கிறிஸ்து சந்தோஷப்படுவார், கிறிஸ்து மகிழ்ச்சி அடைவார். நான் சொல்றேன், அப்பா மனசு குளிர்ந்துச்சுன்னா நீங்க மகிழ்ந்து இருப்பீங்க. புரிஞ்சு தட்டீங்களா இல்லையா? அப்பா மனசு குளிர்ந்துருச்சுன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ந்து இருக்கும், அகமகிழ்ந்து இருக்கும். நான் சொல்றேன், நல்லா இருப்பீங்க, வாழ்ந்து இருப்பீங்க, உயர்ந்து இருப்பீங்க, சிறந்து இருப்பீங்க, குறையில்லாம இருப்பீங்க, மனநிறைவோட இருப்பீங்க. இந்த சபையில சொல்லணும், வெளியில பார்த்து இந்த சர்ச்சைக்கு போறீங்க சொல்லுங்க. சர்ச்சைக்கு வர சொன்னா கத்த நாம மகிழ்ப்படுவோம், தகப்பன் மகிழ்ப்படுவோம். ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக நீங்க வாழும், காட்சி உள்ள குடும்பங்க. இப்படி இருக்கிறேன், நான் எப்படி உடுத்துறேன், நான் எப்படி தோல் போடுறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்ன காரணம் வரேன், நம்மளை காட்டுறதல்ல குடும்பம். குடும்பத்தின் வழியாக அவரை காட்டு, அவன் நம்மளை காட்டிட்டு இல்லையா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற உன்னதமான குடும்பங்களாக பிரகாசிக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்களை எழுந்திருப்போம். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி.